தீப ஒளி தியானம் நம்மளுடைய ஆன்மா என்ற ஒளியோடு தீப ஒளியை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம். இது மிகப்பெரிய காரிய சித்தி. அதாவது 99% வேலையை முடிச்சிருப்பீங்க, 1% அப்படியே பிரேக் போட்ட மாதிரி உங்கள் வேலை நிற்கும். இதுதான் காரிய சித்தி தடை. இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்மாவின் தடை மடை என்ன வேணாலும் சொல்லலாம். முன்னாடி ஒரு அழுக்கு பீடை ஒன்று அப்படி கிளாஸ் மாதிரி அடைச்சிருக்கும். சில பேருக்கு இது 2mm இருக்கும், 3mm இருக்கும், 3mm இருக்கும், ஒரு பார் சைஸில் கூட இருக்கலாம். நம்மளுக்கு இந்த தடைங்கிற விஷயம் நமக்கு முன்னாடி உங்களுடைய டார்கெட் முன்னாடி தெரியும். ஆனால் மிகப்பெரிய கிளாஸ் இருக்காமல் தட்டினாலாம் உடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது உடைந்து போகும், தூள் தூளாகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தீப ஒளி தியானம் நம்மளுடைய ஆன்மா என்ற ஒளியோடு தீப ஒளியை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம். அற்புதமான ஒரு எண்ணெயில், அதாவது எல்லா வகையான நலனையும் பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கருஞ்சீரக எண்ணெய். இந்த கருஞ்சீரக எண்ணெயில் ஒரு தீபம் போட்டு அதை நம்ம பார்க்குறோம். அந்த எண்ணெயில் வெட்டி வேர், அதாவது வெற்றியை தரும் வேரை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்திங்கன்னா 2-3 டிவைஸ் நம்ம செஞ்சாலும், மிகப்பெரிய வாஸ்து உபகரணங்கள் பண்ணாலும் ஒரு லெவலில் ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அல்டிமேட் ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணெய் வீட்டில் வச்சு தீபம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒளி பெருகும், அதாவது அழகென்ற ஒளி பெருகும். தியானத்தின் ஒளி மயம் மையமாகி உள்ளே உட்கார்ந்துருக்கும். எல்லா வகையான அல்ட்ரா வயலட் சக்திகளையும் கொடுக்கும். அந்த ஒளி காற்றலையோடு சேரும் பொழுது, அதை நுகரும் பொழுது நம்மளுடைய தேக சுத்தமாகும். முக்கியமாக சாபம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய சாபம் இருக்கும். தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம ஒரு சாபத்தை வாங்கியிருப்போம், இல்லை சாபம் ஏதோ ஒரு பேரில் ஒருத்தவங்க கொடுத்துருப்போம். இதெல்லாம் மறைந்து போவதற்கும் ஒளிந்து போவதற்கும் கழிந்து போவதற்கும் இந்த தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மனம் ஒடுங்க வேண்டும். மனமது செம்மையானால் எல்லாம் நமக்கு செவ்வென சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு நீங்கள் சாத்தியாக வச்சுருந்தாலும் நமக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த விளக்கு தியானத்திற்கு உண்டு. இந்த தீப ஒளி சாதாரண விஷயம் கிடையாது. நார்மலாகவே விளக்கு பார்த்தாலே நல்லது. இந்த விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்ம கருஞ்சீரக எண்ணெயும் அதில் வெட்டி வேறு போடுறீங்க இல்லையா, அந்த விளக்கு இல்லையா, மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மண் விளக்கு அதில் வெட்டி வேறு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அதில் நம்ம கருஞ்சீரக எண்ணெய் பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க, கிடைக்கும். அதை போட்டு அதை திரி என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம். தீபம் ஏற்றி ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கரெக்டாக கண்ணுக்கு அப்படி இருக்கணும். கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டாக ஒரு புக்கு இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த விளக்கு அப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த தீபம் உங்களுடைய நேராக அப்படி இருக்கணும். 3 அடி 3 ஃபீட்டில் இருக்கணும். உட்காந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர் போட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் எண்ணத்தை அங்கே பதிவிடலாம். மனசார சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம். இப்படி எனக்கு இது நடக்கணும். இது மிகப்பெரிய காரிய சித்தி. அதாவது 99% வேலையை முடிச்சிருப்பீங்க, 1% அப்படியே பிரேக் போட்ட மாதிரி உங்கள் வேலை நிற்கும். இதுதான் காரிய சித்தி தடை. இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்மாவின் தடை மடை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக கருஞ்சீரகம் எண்ணெயை காலையில் 1 டீஸ்பூன் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிளட்டு பியூரிஃபை ஆகும். அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருக்கும், வயிற்றில் ரோகங்கள் இருந்தால் சரியாகும். சூப்பரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. அதே எண்ணெயை நம்ம விளக்காக ஏற்றும் பொழுது விளக்கமாகும் உங்கள் துன்பங்கள். கருஞ்சீரக எண்ணெயெலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது இந்த மேஜர் பவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணெயில் நம்ம தீபம் போடுறோம். என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? வெள்ளிக்கிழமை சல்லியை அள்ளித்தரும் நாளில் நம்ம இதை தொடங்கலாம். டெய்லி போடுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு நம்ம பூஜை அறையிலே போடலாம். இல்லையா, இந்த பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, தீப ஒளி பயிற்சி, இது வீட்டுக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது. நம்ம உயிர் வாழ்கிற கூட்டு இந்த தீபன் வாழணும் இல்லையா, அப்போ இந்த ப்ராக்டிஸாக நான் கொண்டு வரணும். என்னுடைய காரிய சித்தி நல்லா இருக்கணும், நான் நினைக்கிறதுல நடக்கணும், சொல்வாக்கு செல்வாக்காகணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதான் அந்த டேபிளில் வச்சு, நமக்கு தனின்னு ஒரு ரூம் இருந்தாலும் சரி, இல்லை ஹாலில் வச்சுக்கிட்டு நம்ம காற்றோட்டம் இல்லாமல் நாற்றம் இல்லாமல் நம்ம அந்த தீபத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு அதை அழகாக ஆடாமல் வச்சுக்கிற மாதிரி காற்று எல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 3 அடி டிஸ்டன்ஸில் அந்த விளக்கை பார்த்து எனக்கு இது நடக்கணும், சில பேர் வேலை கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, இதுக்குள்ளே போய் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்கள்ல, அதை நினச்சாலே போதுமான விஷயம். தேக சுத்தியாகும். இங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு அழுக்கு பீடை ஒன்று அப்படி கிளாஸ் மாதிரி அடைச்சிருக்கும். சில பேருக்கு இது 2mm இருக்கும், 3mm இருக்கும், 3mm இருக்கும், ஒரு பார் சைஸில் கூட இருக்கலாம். நம்மளுக்கு இந்த தடைங்கிற விஷயம் நமக்கு முன்னாடி உங்களுடைய டார்கெட் முன்னாடி தெரியும். ஆனால் மிகப்பெரிய கிளாஸ் இருக்காமல் தட்டினாலாம் உடையாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது உடைந்து போகும், தூள் தூளாகும். மாமலை மடுவாக இருந்தாலும் தூள் தூளாகக்கூடிய ஒரு சக்தி இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு. இந்த கருஞ்சீரக எண்ணெயை விளக்கு போடுங்க, அதில் வெட்டி வேரை போடுங்க. இப்போ தீபத்தை ஏற்றுங்க. இந்த வெட்டி வேரை மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே வாங்க. எண்ணெயை மாற்றுங்க, கருஞ்சீரக எண்ணெயை. விளக்கை மட்டும் நம்ம சுத்தமாக ஒரே விளக்கை யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம தீப ஒளி தியானத்தை செய்தோம் என்றால் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும், எண்ணிய காரியங்கள் நடக்கும்,
காரிய சித்தி உண்டாகும். உடல் தேகம் மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸில் தேஜஸ். இப்படி நம்ம வந்து இந்த தீபத்தை பார்க்குறோம் இல்லையா, 3 அடி பார்க்குறோம், நேராக வச்சு பார்க்குறோம். அப்போ வந்து இது எவ்வளோ நேரம் பார்க்கணும், 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷம் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு கண் எரிஞ்சாலோ தண்ணி வந்தாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒத்துட்டு தான் பார்க்கணும், கண் இமைக்காமல் பார்க்கணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தீபத்தை பார்க்கும் பொழுது மனசார ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒளியிலிருந்து என் கண்ணுக்கு ஒளி பெறுகிறது, அங்கேருந்து எனக்கு சக்தி கிடைக்கிறது. டிரான்ஸ்மிட்டர் ஒரு இதை லீடை நீங்கள் தான் கொடுக்கணும், மூளைக்கு ஒரு ஆன் பண்ணணும். அங்கேருந்து சக்தி வருது, எங்கிட்ட இருக்கக்கூடிய பீடைகள்லாம் ஒளியுது. இதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த தீபத்தை நோக்கி. அதுக்கப்புறம் இது எனக்கு நடக்கணும், இது நடக்கணுங்கிறத மட்டும் மனசில் நினச்சா போதும். விளக்க பார்க்க பார்க்க துன்பம் விலகும், விளக்க பார்க்க பார்க்க உங்களுடைய பீடைகள் விலகும். அதாவது சொல்லுவாங்க, கருமையம் மேலே படைஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி நினப்போம், நைட்டெல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம், காலைல ஏந்திரிச்சோன்னே அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும்னு நம்ம அப்படியே ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுருப்போம். விடிஞ்சால் தான் தெரியும் தரன்னு அப்படின்பாங்க. அதுமாரி இந்த தரன்ற விஷயம் சரி அப்படியே 10 ஆகும், 11 ஆகும், 12 ஆகும், பொழுதும் போகும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் கழிந்து போகும். அது அலுப்புன்னு சொல்லுவோம். இந்த அலுப்பு படுறான் இந்த அலுப்புங்கிற சாதாரண சோம்பேறி நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. அலுப்பு என்ற மிக மாயா நம்மளுடைய உயிர்ச்சத்தை நிறுத்தி வைக்கும், தேக்கி வைக்கும், தேக்கமாக்கும். அப்போது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம அலுப்பு படுறாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அலுப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு தடை. உடல் ரீதியாக வரக்கூடிய அலுப்பு வேறு, கண் திருஷ்டியால் வரக்கூடிய அலுப்பு வேறு, மற்றவங்களுடைய எதிரியின் சூழ்ச்சியால் வரக்கூடிய அலுப்பு வேறு. ஆக அலுப்பு இருந்தால் சலிப்பு ஏற்படும், சலிப்பு இருந்தால் அங்கே துக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும். ஆக சந்தோஷமும் சிரிப்பும் இருக்கும்னாக்கா இந்த தீப பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்க்க 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 உங்கள் தேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், கண் ஒளி பெருகும். ஏன்னா கருஞ்சீரகங்கிறது நம்ம உள்ளே குடித்தாலும் என்ன சக்தியோ அதேமாதிரி தான் பார்க்கும் பொழுதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் தூக்கி எறிஞ்சிடும். அதனால தான் இந்த தீப ஒளி பயிற்சி நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.